86 87ஆம் ஆண்டு என்ன நடந்தது இலங்கையில் வடபகுதியில் வடமராட்சி ஆப்ரேஷன் லிபரேஷன் அன்று இலங்கை ஆர்மியால் தொடங்கப்பட்ட ஒரு இராணுவ நடவடிக்கை. அதான் டெண்டில் கப்பை கடவை செய்த ஒன்றும் தோத்ததாக சரித்திரம் இல்லை. அவங்கள அப்படி ஒரு இதானால் தர்சன் நியூஸில் போகுது வடபகுதியில் பண்ணியாட இங்கே நாங்கள் பண்ணி இல்லை அப்படி ஒரு நியூஸ் போய் கொண்ட உண்மையிலே மிராஜ் 2000 மிக் 21 27 இந்த விமானங்கள் மூலம் உணவுப் பொட்டலங்கள் போட்டிச்சினோம். டிக்ஸித் ஜேஎன் டிக்ஸித் அவர் புத்தாத்தில் எழுந்தவர். அதுக்கு ஆப்ரேஷன் பூமாலையாண்டு அவங்களே இது ஒரு நடக்குது. இப்போ பாருங்கள், ஆப்ரேஷன் லிபரேஷன் நடக்குது, ஆர்மி முற்றுகை இருக்குது, இந்தியா சாப்பாடு போடுது. இதெல்லாம் மே ஜூனா துன்னாலை என்ற ஒரு இடத்துல துன்னாலையில் பிறந்தவர். உங்களுக்கு என்னென்னு சொல்கிறோன்னா கலிக கந்தன் கோவிலுக்கு முன்னால் போகிற ரோட்லாம் அவர்கிட்ட வீடு. ட்ரைனிங் மாஸ்டர் சுக்லாவாக இருக்கலாம், இல்லை வேறு யாரோ அந்த அவங்க கூட போகிறது பின்னுக்கு இருக்கிற முன்னுக்கு இருக்கிற என்ன சேர்க்க சொல்லி அவங்க என்ன சேர்க்க இல்லை. வாகனமோட விருப்பம், எனக்கு மோட்டர் சைக்கிளோட விருப்பம், அவங்களோட 200ஓட விருப்பம், வேன் பழக விருப்பம், அப்படி அதெல்லாம் அந்த பின்னுக்கு முன்னுக்கு தெரிஞ்சது. இந்தியா வர பாப்பா எங்களை காப்பாற்ற போகணும். நான் சின்ன பிள்ளை இருந்தானே நினச்சி கொண்டு வரோம். இப்படி அது 15 சுற்றி அடித்து சீனுண்டா பயங்கர சீன். உங்களுக்கு படம் நீங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி கிடந்து எங்களுக்கு அந்த காப்பாற்ற வந்து ஒரு இதாக தான் பார்த்தோம். பிள்ளைகள் எல்லாம் வந்து 10 ஓடி இந்த பலாளி முகாமெல்லாம் இயக்கமும் இல்லை, ஆமியும் இல்லை. எனக்கு ஒரு சந்தேகம் வேண்டாம். இது ஒரு அப்படி கொதினி சந்தர்ப்பத்தில் இந்த கரும்புலி தாக்குதல் நடக்குது. இது அதே ட்ரக், நீல கலர் ட்ரக். ராஜீவ்காந்தி கொழும்புக்கு வந்துட்டார். இது நடந்தது ஜூலை 5ஆம் தேதி. அதை மில்லட் கரும்புலி ஆமி பிடிச்சிட்டாங்க. வடமராட்சின்றது உங்களுக்கு ஒன்று நினைக்கணும். இயக்கத்தின் முதுகெலும்பு முந்தி பார்த்தீங்கன்னா வடமராட்சி பேச்சுவார்த்தை நடக்குது. இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுகிறது. சரி, இங்கே யாழ்ப்பாணத்துக்கு MI-17 ஹெலிகாப்டர் வாரது யாருன்னு சொன்னால் மிஸ்டர் பூரி. அவர் தான் அந்த பெரிய பெரிய டேங்க் எல்லாம் வருது. நாங்கள் வாழ்க்கையில் பார்க்காத டேங்க் பெரிய. ஓஹோ, ஸ்ரீலங்கா அமைக்கு எல்லாம் மிதிக்க போகிறாங்க. அது இது எங்கள்ட ஒரு மனதில் அவங்களும் கை காட்டி இங்கே இயக்கப்படி எல்லாம் கை காட்டி இப்படி போகுது. இனத்தில் வண்ண உண்ணாவிரதம் இருக்க போகிறார். ஏண்டா இவங்கள் வந்த நாங்கள் எதிர்பார்த்த என்னவோ 17 பேரை பிடிக்கிறாங்க. 12 பேர் சைனடி செத்து போடணும். அதில் நீங்கள் போய் கேட்பேன் அவங்களை இயக்கம் அங்கே இங்கே இன்றைக்கி கேட்குறது என்னது பக்கன்னு சொல்லி. அப்போ எனக்கும் பேர்கள் தெரியும். நீங்கள் நினைக்கக்கூடாது என்ன டிரைவர் எல்லாம் பேர் சொல்கிறாருண்டு. இவர் இயக்காந்தியே நினைக்கிறார். தலைவர் அறிவிக்கிறார், இந்திய இராணுவத்துடன் போர். கோப்பாயில் பெண் போராளி முதல் பெண் போராளி சாகரா. சண்டை இத்தாலியன் போர் பிளேன் விழுந்த இயக்கம் சுட்டு விழுத்தினது. அதுக்குள்ளாம் சரத் பொன்சேகா கோத்தபாய ராஜபக்ச எல்லாம் இருந்தவன்ற ஒரு கேள்வி. நான் பார்க்குறீங்கள், கோட்டையை பார்க்குறீங்கள், அதை போய் ஒரு காலத்தில் எங்கட காலத்துக்கு பார்த்தீங்கன்னா அழுதிருப்பியால் எத்தனை பொடிகள் செத்தவங்க, எத்தனை க்ஷணம் செத்தது யாழ்ப்பாணத்தை அந்த சரௌண்டிங் அந்த ஏரியா. கேப்டன் விக்னம்னு சொல்லி 32 பேரை நினைக்கிறோம் கொண்டே அடிபட்டவங்க. அடிபட்டு புலியெல்லாம் கண்ணி வடியில் அம்பிட்டு அவ்வளோ வெறும். சரி, வேணுமெண்டா நான் சொல்லுவேன். அதுதான் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கும், சூப்பராக கிடக்கும், அப்படி வரலாறுலாம் தெரியுது, எல்லாம் உண்மை. இங்கே எனக்கும் டேஞ்சரஸ் இருக்குன்ற நினச்சி பார்க்க. மக்களே, நான் இன்றைக்கு அதாவது வந்து இந்த சின்ன ஆக்களுக்கு வந்து 45 50 வயதுக்கு குறைஞ்ச ஆக்களுக்கு வந்து 86 87ஆம் ஆண்டு என்ன நடந்தது இலங்கையில் வடபகுதியில் என்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வந்து சுருக்கமாக சொல்ல போனால் வடமராட்சி ஆப்ரேஷன் லிபரேஷன் அன்று இலங்கை ஆர்மியால் தொடங்கப்பட்ட ஒரு இராணுவ நடவடிக்கை. அதை பற்றி சொல்ல போகிறேன். ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்டா, கனவேருக்கு நான் இந்த முதல் போட்ட பதிவில் மில்லரை பற்றி போட்டு நான் அதுக்கு வேறு ஆட்கள் வந்து வேறு ரிப்போர்ட்டர்ஸ் ஆய்வாளர் அவையெல்லாம் புலியானதை சொல்லி கொண்டிருக்கணும். எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு தெரியாத நான் சொல்கிறேன். நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் அந்த போராட்ட காலத்தில் நான் ஒரு மாணவனாக அங்கே அந்த போராட்டங்கள் நடந்த இடத்த இருந்தேன். நான் சிறு வயதில் உங்களுக்கு தெரியும் எனக்கும் அதில் ஆர்வம் இருந்தது. ஆனால் அவங்க என்ன சேர்க்கையில் அவங்க இதில் ஆனால் ஆர்வமாக இருந்தேன் நான். அப்போ அதை பற்றி நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தெரியாது, கட்டாயம் தெரியாது. அப்போ நான் அதை சொல்கிறேன். இது கொஞ்சம் ஒரு பெரிய ஒரு பதிவாக இருக்கும். எப்படின்னா அந்த ஆப்ரேஷன் லிபரேஷன்லேருந்து
நான் இந்தியன் ஆர்மி இலங்கைக்கு வந்தது வரையும் இந்த பதிவை போடுறேன். அது 2-3 எபிசோட் மாதிரி வரும், அதை பாருங்கோ. அதுக்கு தான் இது இன்றைய தான் தொடங்கி கொஞ்சத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணலாம்னு இருக்கிறேன். முதல் கட்டமாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். இலங்கையில் 87ஆம் ஆண்டு, நான் 87ஆம் ஆண்டு இருந்தே தொடங்குறேன். 86 விடுவோம், அது 86 கொஞ்சம் அதுக்கு முதல் 87 தான் இந்த ஆப்ரேஷன் லிபரேஷன் என்று வடமராட்சியை குறி வச்சு இலங்கை இராணுவத்தால் முப்படைகளாலும் ஒரு இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. எப்படி என்று சொன்னால் அதன் மெயின் நோக்கம் என்னென்று சொன்னால் தலைவரை உயிருடனோ அல்ல உயிர் இல்லாமல் பிடிக்கிறது. ஏனெண்டா அவங்கள கணிப்பு என்னெண்டா தலைவர் வடமராட்சி தான் இருக்கிறாருன்னு சொல்லி, அதான் அந்த அவங்க மெயினாக அந்த வடமராட்சி ஆப்ரேஷன் லேபர்னு செய்தவங்க. அதில் எப்படி என்னொன்று சொல்லணும் என்னென்னா, அவங்களுக்கு அந்த காலத்தில் 87ஆம் ஆண்டு இலங்கை ஜனாதிபதியாக இருந்தவர் ஜே.ஆர். ஜெயவர்தனா, பாதுகாப்பு அமைச்சராக இருந்த லலித் அத்துலகுமாரி, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், சின்னாக்களுக்கு தெரியாது. லலித் அத்துலகுமாரி வடபகுதி யாழ் மாவட்ட இராணுவ தளபதியாக இருந்தது விஜய விமலரட்னா. அதாவது அந்த புல் ஆப்ரேஷனுக்கும் லீடராக இருந்த டென்சில் கொப்பே கழுவை. நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்லணும். எப்படி என்று சொன்னால் அதுக்கப்புறம் எத்தனையோ ஒரு இராணுவ தளபதி எல்லாம் வந்தது. ஆனால் இந்த நான் சொன்ன 2 பேரும் அவங்க உண்மையான அவங்கள ஒரு இலங்கை இராணுவத்திலே புதிய ஒரு திறம் வாய்ந்த இராணுவ அதிகாரிகள். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்டா, ஒரு பேட்டியில் தலைவரே சொல்லியிருக்கிறாண்டா வலிமையான இராணுவத்தில் அவங்க அந்த லீடர்ஸை. அது எப்போ சொன்னவர் என்னென்று நான் அப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ ஜனாதிபதி ஜே.ஆர். ஜெயவர்தனா இந்தியாவில் அந்த ஆப்ரேஷன் லிபரேஷன் தொடங்குறதுக்கு இராணுவ அதிகாரிகளில் யாழ் மாவட்ட இராணுவ தலைவர் விஜய விமலரட்னா, அடுத்தது ஆப்ரேஷனுக்கு லீடராக இருந்த டென்சில் கொப்பே கழுவை. இப்போ இவங்களெல்லாம் சேர்ந்து மே மாதத்தில் ஒரு டேட், சரியா டேட் எனக்கு பார்க்கல, இது பார்க்கலன்னு எனக்கு தெரிய யோசிக்கணும். மே மாதம் வந்து வைங்கோவன் மே மாதத்தில் ஒரு கால பொழுதில் முப்படை இராணுவம், நேவி, ஆகாய விமானப்படை இதெல்லாம் சேர்ந்து ஃபுல் வயலிடத்துலேருந்து ஃபுல் ரவுண்டப். இப்போ ரவுண்டப் ஆகினா சண்டை நடந்து கொண்டு இருக்குது. பலிகாமத்தில் உங்களுக்கு தெரியும், இயக்கத்தில் அந்த காலத்துலேருந்து ராதாணி என்று சொல்லி, அந்த பேர் தான் ராதாவான் காப்பு படைக்கு வச்சவங்க. ராதாணி என்று சொல்லி ஒரு இயக்கத்தில், தமிழில் விடுதலை இயக்கத்தில் ஒரு லீடராக இருந்தவர். அவர் ஒரு ட்ரைனிங் மாஸ்டரும் கூட. அவர் கொல்லப்படுறார் வீரமரணம் எங்கே பலிகாமத்தில். இப்போ ஆப்ரேஷன் லிபரேஷன் அந்த பீரியடுக்கு. பிறகு இங்கே விளையாட்டுத்துறையில் ரெடியாகட்டுக்கிட்ட பீமேனன்னு சொல்லி 4th batch பீமேனண்டா தெரியும் எல்லாருக்கும். அவர் ஒரு ட்ரைனிங் மாஸ்டர் கூட. அவர் கொல்லப்படுறார் வீரமரணம். அதில் அப்படியே இராணுவம் வந்து இங்கே நேரடியாக பதிரி அந்த பக்கத்தால் வந்து நெல்லடிக்கு வந்துருச்சு. ஒரு 200 பொதுமக்களுக்கிட்ட பிடிச்சாச்சு. கொஞ்சம் பேரை உடனடியாகவே பூசாக்கு ஏற்றியாச்சு. இப்போ அவையெல்லாம் விருப்பினம் கேட்டால் அவங்களுக்கு தெரியும். பிடிச்சாக்களை பூசாக்கு அனுப்பியாச்சு. இயக்கம் வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. அப்போ இயக்க மெம்பர்ஸ் அதாவது அதாவது இராணுவத்தோடு எதிர்த்து அடிபடக்கூடிய மொத்த இயக்க மெம்பர்ஸு 600 பேர். சப்போர்ட்டர்ஸ், ஹெல்ப்பர்ஸ், அதாவது ஆதரவாளர், உதவியாளர்கள் என்று சொல்லி பார்த்தா ஒரு 1000 பேருக்குலாம் வரும். இது இப்படியே இராணுவம் இங்கே வந்து கொண்டு கேட்க, நெல்லியடியில் வந்து கொண்டு கேட்க, ஒரு குரூப் ஆஃப் இராணுவம் முள்ளிக்குள்ளே கொண்டு இறக்கிட்டாங்க. முள்ளின்னா அவங்களுக்கு தெரியும், கொடிகாமம் பருத்துறை ரோட். முள்ளிக்கு ஒரு குரூப் இறங்கிடுது. அது ஒரு பக்கம். இன்னும் ஒரு ஆர்மி குரூப் இங்கால உங்களுக்கு தெரியும், மாநகர எலிஃபண்ட் பாஸ், அங்கேருந்து ஒரு குரூப் ஆஃப் இராணுவம் மூவ் பண்ணி இங்கே ஆலியவேளை ஜங்ஷன் மட்டும் வந்துருச்சு. இப்போ எல்லா இடத்தையும் அந்த ஆப்ரேஷன் லிபரேஷன் பயங்கர குண்டு மலை. நாங்கள் சின்ன படியல் நாக சின்ன படியல் 17 வயசு. அப்போ அங்கே மிஞ்சே மோடி
இது நடந்து கொண்டிருக்கு. அப்போ நீங்கள் ஒன்று யோசிக்கணும், இயக்கத்துக்கு பெரிய ஆயுத வசதிகள் இல்லை, ஆயுத சப்ளையர்ஸ் இல்லை. ஏன்னா அப்போ அவங்களுடைய இயக்கம் என்னென்று சொன்னால் அவையில் முக்கியமான இதுகள் இந்தியாவில் இருந்தது. இப்போ இந்தியாவிலேருந்து தான் அவங்களுக்கெல்லாம் சப்ளை வரும். ஏன்னா நாங்களே பார்த்துருக்குறோம், அங்கே ஆக்கள் எல்லாம் பார்த்துருக்கோம், போட்டால் வரும். அதான் போட்டெல்லாம் தடை செய்தாச்சு, நேவி இதனுடைய போட்டால் வரும். அப்போ அவைக்கு சப்ளைகள் இல்லை. இப்போ இயக்கம் பெரிய இழப்புகள், அந்த ஆக்கள் பெருசாக இழக்காட்டி அவைகள் அந்த முன்னணி எதிர்த்து நின்று போராட பின்வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுதுன்னா அவ்வளவு இராணுவத்தின் தொகை. இப்போ இப்படியே போய்கொண்டிருக்கேங்க. முதல் போன இராணுவம் அப்படியே நெல்லியடி சென்ட்ரல் கொளிச்ச அப்படியே சூழ்ந்து அதில் ஒரு முகாம் போட்டு அங்கேயே தங்கிட்டாங்க. இந்தியாவில் பார்த்திங்கன்னா பின்பக்கம் முள்ளி அங்கே ஒரு குரூப் ஆஃப் ஆர்மி இருக்குது. இப்படியே இருக்கேங்க. இந்த கட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம் இந்த சண்டைகள் நடந்து கொண்டிருக்க. இந்தியாவில் செய்தி போய் கொண்டிருக்கு, தூரதர்ஷன் டிவியில் போய் நல்ல நியூஸ் பார்க்குறோம் நான் சின்னப்படியும் தானே. அப்போ அவங்க போடுறாங்க, அதாவது வடக்கு யாழ்ப்பாணத்தில் சனம் எல்லாம் பட்னியால் சாகுது, இந்தியா அவங்களுக்கு நான் எப்படி நியூஸ் வருமாண்டு. அப்போ அப்படி போடுறாங்களா அங்கே நியூஸ். நாங்கள் அதை பார்க்குறதும் அப்போ எங்களுக்கு மனதுக்குள்ளே எல்லாருக்கும் சின்னப்படியெல்லான ஒரு இந்தியா வரும் போட கண்டு அப்படி நியூஸ் போகுது எங்களுக்கு. ஒரு அப்படியே போய்கொண்டு காற்று வழியாக அந்த கதைகள் போய்கொண்டிருக்கு, இந்தியா வரும்னு சொல்லி. இப்போ இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்குது. இங்கே ஆமி நிற்குது. இயக்கத்துக்கு வாழ்வா சாவாண்ட பிரச்சனைண்டா அவங்களோட பெரிய ஒரு ஆப்ரேஷன் பெரிய ஒரு நடவடிக்கை. மெயின் குறிக்கோள் தலைவரை பிடிக்கவும் உண்டு. ஆனால் என்ன நடக்குதுன்னா தலைவர் அந்த காலத்தில் அவங்கள எதிர்பார்த்தது அவங்க சரி. ஏன்னா தலைவர் இருந்தால் வடமராட்சியும் தென்மராட்சியும் தான் அந்த காலத்தில் இருந்தது. அப்புறம் இந்தியன் ஆர்மி வந்த அப்புறம் அவர் கொக்குவில் பிரம்படிக்கு போனது. இப்போ அவங்களை எதிர்பார்த்தது தலைவரை பிடிக்கும்னு சொல்லி இப்போ இது முகாமெல்லாம் அமைச்சு கொண்டிருக்கிறாங்க. இயக்கத்துக்கு இருந்த போராளிகள் அந்த வந்த ஆயிரக்கணக்கான இராணுவத்தோட சண்டை விடுறது கஷ்டம். மற்றது வந்தது டென்சில் கொப்பை கடவை நான் சொல்லதில்லை. அவர் முந்தி பொதுக்காரனாக இருந்து ஆர்மியில் வந்தவர் டென்சில் கொப்பை கடவை, ஒரு பெரிய ஒரு ஹீரோ. மற்றது விமல விஜயவர்த்தன, அவர் எப்படி என்று சொன்னால் அவர் சண்டைக்கு போக முதல் சொன்னது அவர் பேட்டி எப்படி என்று சொன்னால், நாங்கள் போகிறோம், எதிரியோடு சண்டை விட போகிறோம், எதிரியும் எங்களமாகி ஒரு பலமானவன், முதல் படியே எங்களோட கண்ணுக்கு விடலாம். அது புலிகளை பற்றி சொல்கிறார். அவங்க பலமானவங்கள் முதல் படியே தங்களோட கண்ணுக்கு விடலாம், அவதானம் உண்டு. அப்படி ஒரு இதானால் தான் விஜய விமலரத்னா. அடுத்தது டென்சில் கோப்பை கடை. டென்சில் கோப்பை நான் என்ன இப்போ நான் அந்த பதிவு பண்ணிக்க நாய் சத்தம் விட உங்களை கேட்டிருக்காது. இந்த விஜய்